வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் நாம் இலைக்கோசு அல்லது லெட்யூஸ் அல்லது செலட் லீவ்ஸ்னு அழைக்கப்படுற இந்த இலைகளை தான் பெரிய ஜெயண்ட் குராமிக்கும் மற்ற மீன்களுக்கும் கொடுக்க போகிறோம். ஆனால் இதை ஜெயண்ட் குராமி நீல டியூப்பில் இருக்கும்போது விரும்பி சாப்பிடும். இப்போ பார்க்கலாம். இப்போ பெலட்ஸும் கொஞ்சம் போட்டிருக்கு. இதை சாப்பிடாத மீன்களுக்கு கேட்ஃபிஷ் பெருசாக இலைகளை விரும்பி சாப்பிடாதுன்னு நினைக்கிறேன். அதனால பெல்லட்ஸ் அதுகளுக்கு மட்டும் போட்டிருக்கு. இது 20 நிமிஷ வீடியோ. அதை நான் எவ்வளவு சுருக்கேலுமோ சுருக்கி மீன்கள் சாப்பிட்ற பகுதிகளை மட்டும் நான் போட்டிருக்கேன். இப்போ ஒயிட் ஜெயண்ட் குராமி பெல்லட்ஸை தான் விரும்பி சாப்பிடுது. இன்னும் பெரிய ஜெயண்ட் குராமி கூச்சத்தில் தான் இருக்குது. இன்னும் அது நம்ம பார்க்கும்போது ஃபோன் இருக்கும்போது சாப்பிடுறதில்ல. இன்னும் எப்படியும் ஒரு கிழமை 2 கிழமை போகும்போது அதுக்கும் அது பழகிடும். அதுக்கு பிறகு நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு, பெரிய மீன் சாப்பிட்ற வீடியோஸ். நம்ம மார்பிள் கேட்ஃபிஷ்ஷும் வந்து போகுது. மார்பிள் கேட்ஃபிஷ் எப்படியுமே இந்த தாவரங்களை விரும்பி உண்றது பெலட்ஸ் மட்டும்தான். சிக்கன் நாட்ஸ் போட்டாலும் விரும்பி ஒன்றும். அதோட காணொலியை தெளிவாக பதிவு பண்ணலான்னு இருக்கேன். கடைசியாக தான் மார்பிள் கேட்ஃபிஷ் பெலட்ஸை சாப்பிட்ற வீடியோ இங்கே பதிவு செய்யப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா மார்பிள் கேட்ஃபிஷ் சாப்பிட்ற வீடியோஸ் 2x ஸ்பீடில் போயிட்டுருக்கனால அது நிறையா தீன்கள் அள்ளி சாப்பிடுது. இன்றைக்கும் வழக்கம் போல் பெரிய ஜெயண்ட் குராமி நம்ம வீடியோ பண்ணும்போது எதையும் சாப்பிடலை. இப்போ இந்த டேங்கை நான் மூடிட்டு போயிடுவேன். ஈவினிங் பார்க்கும்போது எல்லாத்தையும் சாப்பிட்டு இருக்கும். ஏன்னா இது மட்டும்தான் விருப்பமாக தாவரங்கள் உண்ணக்கூடியது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.